श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ குட்டீஸ், நம்ம இப்போ ஸ்ரீ ஜெயந்தி அதை பற்றி பார்க்கலாமா? இந்த ஸ்ரீ ஜெயந்திங்கிறத பலர் பலவிதமாக கொண்டாடுறோம். எப்படின்னா, இப்போ கண்ணன் வடக்கில் இருக்கிற மதுராவில் அவதாரம் பண்ணினான். தேவகி வசுதேவருக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணினான். ஆனால் அவன் அழுதது, பால் சாப்பிட்டது, வளர்ந்தது, அவனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் காமிச்சது எல்லாமே நந்தகோபன் இல்லத்தில் தான். அதனால கண்ணன் நந்தகோகுலத்தில் அவதரித்த நாளை கோகுலா அஷ்டமி, ஏன்னா கோகுலத்தில் இருந்ததுனால கோகுலாஷ்டமி அப்படின்னா கொண்டாடுறா. அடுத்தது இன்னும் சில பேர் எப்படின்னா, ஸ்ராவண மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நாளை ஜென்மாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறா. அந்த கண்ணன் தோன்றிய அஷ்டமி அப்படிங்கிறதுனால ஜென்மாஷ்டமி அப்படின்னு ஸ்மார்த்தர்கள் அவா சம்பிரதாயத்தில் கொண்டாடுறா. அதே ஸ்ராவண மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிற அந்த நாளை ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஜெயம் ச புண்ணியம் ச தனோதி, ஜெயத்தையும் புண்ணியத்தையும் மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய நாள், அதனால ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஜெயந்தி அப்படின்னாலே இவ்வளவு சிறப்பு இருக்கு இல்லையா அதுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நாளில் கண்ணன் அவதாரம் பண்ணினா அதுக்கு எவ்வளவு பெருமையும் எவ்வளவு ஏற்றமும் இருக்கும் அந்த நாளைக்கு. அதனால தான் அதை ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் அந்த ஸ்ராவண மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் வரனால ஸ்ரீ ஜெயந்தியாக கொண்டாடுறோம். இப்படி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினதை நம்ம எல்லாரும் இப்படி கொண்டாடுறோம் இல்லையோ. ஆனால் அதே சில பேர்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம் பாருங்க. கண்ணன்கிறது எல்லாருக்கும் ஒரு மாயக்கண்ணன், எல்லாரையும் மயக்கக்கூடியவன், எல்லார் மனசுலையும் அன்போடு இருக்கிறவன், எல்லாராலையும் தியானிக்கப்படுறவன். ஆனால் சானூரன் அப்படின்ற மல்லர்களுக்கெல்லாம் மலை மாதிரி வீரனாக இருக்கிறவன். அதே பொதுவாக இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் குழந்தையாகவும், பெண்களுக்கெல்லாம் மன்மதன் மாதிரியும், கோபர்களுக்கு நண்பர்களாகவும், இந்திரனுக்கு சர்வேஸ்வரனாகவும், அதே கம்சனுக்கு யமனாகவும் இருப்பான். அதே யோகத்தில் இருந்து தியானிப்பிக்கிறா இல்லையா சில பேர், அந்த தியானத்தில் இருக்கிறவளுக்கெல்லாம் திவ்ய மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் இந்த கண்ணன். பேர்பட்ட கண்ணனை கோபியர்கள்லாம் அவ்வளவு பிரியத்தோடையும் அன்போடையும் இருப்பா கண்ணங்கிட்ட. இந்த கோபியர்கள்கிட்ட இருக்கிற எல்லை இல்லாத அன்பை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த இடைச்சி பெண்கள்லாம் இந்த தலையில் தயிர் மோரெல்லாம் வச்சு வீதியில் வித்துட்டு போவா இல்லையா. அப்போ என்ன சொல்லணும்? தயிர் வாங்கலையோ தயிர், பால் வாங்கலையோ பால் அப்படின்னு தானே வீதியில் கூவணும். அவள் அப்படி கூவ மாட்டாளாம். கோவிந்தா, தாமோதரா, மாதவா அப்படின்னு கூவி தான் வீதியில் போவாளாம். இன்னும் சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், கண்ணன் எப்படி இழுப்பாளாம். இழுத்தா கண்ணை கையை உதறி விட்டுட்டு போயிடுவானாம். அவள் சொல்லுவாளாம், இப்படி என் கையை உதறி விட்டுட்டு நீ போறியோ இல்லையோ, என் இதயத்தை விட்டு நீ போயிடு பார்க்கலாம், அது உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு கண்ணன் கிட்ட பிரேமையோடு இருந்திருக்கா அவள்லாம். இப்பேற்பட்ட கண்ணனை நம்ம எல்லாருமே பல விதமாக கொண்டாடி ஒவ்வொருத்தரும்
அவாவா ஆத்து குழந்தைய மாதிரி நினச்சிண்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லா ராத்திலையும் தன் வீட்டு பிள்ளை போல எண்ணி கொண்டாடின்னு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த கோலாகலமான இந்த நாளை நம்ம கொண்டாடின்னு இருக்கோமே. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நிர்ஜலம், தீர்த்தம் கூட சாப்பிடாத விரதம் இருக்கணுமா. அப்படி விரதம் இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசி வரும். அந்த 25 ஏகாதசியும் நம்ம விரதம் இல்லைன்னா கூட இந்த ஒரு நாளில் விரதம் இருந்து பூஜை பண்ணி ராத்திரி கிருஷ்ணனுடைய பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிற பட்சணங்கள் எல்லாத்தையும், நிறைய பட்சணங்கள் பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு, அந்த பட்சணங்கள் எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு கடைசியாக அந்த கிருஷ்ணனுக்கு அம்சே பண்ணின பட்சணங்களை நம்ம ஸ்வீகரிச்சுட்டோம் அப்படின்னா அந்த பலன் 25 ஏகாதசிக்கு உண்டான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறார். அதையே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணி நிறைய கிருஷ்ண கீர்த்தனங்கள் எல்லாம் பாடினோம் அப்படின்னா அதில் கிருஷ்ணன் அவ்வளவு சந்தோஷப்படுவானாம். அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் சில கிருஷ்ணாவதார ஸ்லோகங்கள் இருக்கு. தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாச்சயः ஆவிராசீத் யதா பிராச்யம் திசி இந்துரிவ புஷ்கலः தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதக சௌபகம் மகார்க வைதூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சியங்கதகங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ அக்ஷத அப்படின்னுட்டு ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கிருஷ்ணன் என்ன இருள் அடைஞ்ச கார் இருள், நள்ளிருளில் தானே ராத்திரி நடுராத்திரியில் தானே அவதாரம் பண்ணினா, அந்த நடுராத்திரியில் வேத ரூபிணியான தேவகிக்கு எல்லார் இதயத்துலேயும் ஒளிஞ்சிருக்கிற அந்த திருமால் கிழக்கு திக்கில் பௌர்ணமி நிலவு எப்படி உதிச்சா பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உதிச்சான். அதே எப்படி தாமரை கண்களோட சங்கு சக்கரம் கதை இந்த மாதிரி சிறந்த ஆயுதங்களோடையும் 4 தோள்களோடையும் மார்புல ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவோடையும் கழுத்தில் கௌஸ்துவமணி, இடையில மஞ்சள் பட்டாடை, இடுப்பில் மஞ்சள் பட்டாடையும் கட்டிண்டு வைடூரியத்தாலான கிரீட குண்டலத்தோடையும் அதில் பிரகாசிக்கிற அந்த ஒளியில் கிருஷ்ணனுடைய தலை முடி இருக்கே, குழல் கற்றை, அது அப்படி ஒளி வீசுறதான். அந்த ஒளி வீசுறது இடுப்பில் இருக்கிற அரைநூல் தோல்வளை இருக்கே, அந்த கையில் இருக்கிற அந்த தோல்வளை கங்கணத்தோட விளங்கிய அந்த அற்புதமான குட்டி கண்ணன் அவதாரம் பண்ணுறத வசுதேவர் கண்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதையே நம்ம பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பாசுரமாக எடுக்கிறார் பாருங்கோ. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூபிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே அப்படின்னு பெரியாழ்வாரும் கொண்டாடுறார். இப்படி கண்ணனை பல விதத்துலையும் நம்ம துதி பாடி அவனை நாம் சேவித்தோம், அவனுடைய நாம சங்கீர்த்தனங்கள் எல்லாம் பாடினோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆற்றுலையும் அந்த குட்டி கண்ணனை மாதிரி நம்ம ஆற்றுல அவாவ ஆற்றுலையும் குட்டி கண்ணன்
பிறப்பாம். அப்பேற்பட்ட அந்த கண்ணனை போலவும் ராதையை போலவும் நப்பின்னையை போலவும் நம்ம பார்த்த குழந்தைகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி நம்மளாம் சந்தோஷப்படலாம். ஓ, அந்த கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணல் கால் போடுவோம் இல்லையா? எப்படி? குட்டி கண்ணனோட கால் போட்டு வாசல்லே இருந்து பார்த்து பெருமாள் சன்னதி வரைக்கும் குட்டி கிருஷ்ணனோட காலெல்லாம் போடுவோம். அந்த மாதிரி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினதை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். இந்த மாதிரி இருக்கிற இந்த கிருஷ்ணனுடைய ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தியை நம்ம நள்ளிரவு, அதாவது பாது ராத்திரியில் தானே அவன் அவதாரம் பண்ணினா, அப்போ நம்ம பூஜை பண்ணணும். அப்படி முடியலை அப்படின்னா சாயந்தரம் சந்திரன் உதயமானதுக்கப்புறம் இந்த பூஜையை பண்ணி நம்ம கிருஷ்ணனை ஆராதனம் பண்ணலாம். இப்படி விக்கிரக வடிவில் இருக்கிற கண்ணனுக்கு புது வஸ்திரங்கள்லாம் சாத்தி, துளசி மாலை, பழமல்லிப்பூ, நந்தியாவட்டை, இன்னும் என்னென்ன புஷ்பங்கள் உண்டோ அதெல்லாத்தையும் சாத்தி, பின்னை மரத்திலேருந்து ஒரு கிளைய உடச்சிண்டு வந்து வச்சு அதுக்கு நடுவில் அந்த கிருஷ்ணனை வச்சுக்க, கிருஷ்ணனுக்கு பின்னை மரம் ரொம்ப பிடிக்குமே, அந்த மாதிரியும் நம்ம அலங்காரம் பண்ணி, என்ன முறுக்கு, சீடை, நாகப்பழம், அந்த பழம், இந்த பழம், என்னென்ன பழம் உண்டோ எல்லா பழம், உப்பு சீடை, வெள்ளைச்சீடை, முறுக்கு, அவல் எல்லாத்தையும் வச்சு அவனுக்கு ஹம்சை பண்ணினா அது ரொம்ப சந்தோஷப்படுவான் அந்த கண்ணன். இப்படியெல்லாம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை, ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடி எல்லா ராத்துலையும் கிருஷ்ணனை வரவழைச்சு கிருஷ்ணனையும் சந்தோஷப்படுத்தி நம்ம எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடலாமா குட்டீஸ்? ஓகேயா? ஸ்ரீ ஜெயந்தி நன்னா கொண்டாடுவோம். கவிதார்க்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.